வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினிஸ் குசின். இனி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்லா சூப்பர் டேஸ்டியான சிக்கன் குழம்பு. இது இட்லி, தோசை, ரைஸுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த சிக்கன் குழம்பு நம்ம குக்கர்லேயே செய்ய போகிறோம். அதனால் ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 4 பத்த தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 5 கிராம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிய விட்டுடலாம். பொடியாக நறுக்குன்னு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஆறு பச்சை மிளகா. இப்போ அதெல்லாம் நல்லா கொஞ்சம் வதக்கி விடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அது பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 4 தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடணும். இந்த மசாலாலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ அதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலேயே இந்த சிக்கனை நல்லா வதக்கி விடணும். ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணணும். இப்போ சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் சில்லி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி கலர் என்ன இப்படி இருக்கேன்னு பார்க்காதீங்க. நம்ம தக்காளி அரைச்சோம் இல்லையா, நான் அந்த ஜார்லேருந்து தண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதெல்லாம் நல்லா கலந்து விடலாம். இப்போ எனக்கு குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது. நான் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 1/4 டம்ளர் மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த சமயத்தில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கால் ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ அதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். நான் ஒரு 3 விசில் வைக்க போகிறேன். ஏன்னா சிக்கன்றதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ ப்ரெஷர் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நான் 4 பத்த தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அதெல்லாம் நல்லா கலந்து விடலாம். இந்த குழம்பு இன்னும் நல்ல வாசனையாக இருக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் சோம்பு பொரிஞ்சோன்னே கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இந்த தாளிப்பை அப்படியே இந்த குழம்புல சேர்த்துடணும். குழம்ப கலரி விடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்டுடுங்க. ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ பச்சை கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம்.
அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தேங்காய் அரைச்சி ஊற்றினா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சாலே போதும், ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு இல்லை. அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா டேஸ்டியான சிக்கன் குழம்பு. இட்லி, தோசை, ரைஸுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலினிஸ் குசின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.